ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து குழந்தைங்கிட்ட ரொம்ப கம்மி. டாக்டர் நான் கேம்லாம் நிறையா விளையாடுறேன், கடைசியில் அவங்க மீன் பண்ணுற கேம்ஸ் வந்து வீடியோ கேம்ஸ். Honestly speaking, it is very difficult to make a kid eat idli every day. Yes. என் பையனே வந்து இன்னைக்கு இட்லியா அப்படிங்கிறது மாதிரி மூச்சு காமிச்சிட்டு தான் போவான். இப்போ நம்ம அதே இட்லி மாவு வச்சுட்டு we can make பணியாரம். See, sometimes வந்து the same food given in a different little attractive form in smaller bites வந்து they are very attractive to kids. சுகரே சாப்பிட வேணாம்னு சொன்னாலுமே ஏன் அப்படிங்கிறாங்க, சுகர் சாப்பிடுங்கன்னு சொன்னாலும் ஏன் அப்படிங்கிறாங்க. ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சுகர் ஃபார் அ கிட் ஆன் day-to-day basis is okay? Anything is moderation is good. And people also think white sugar விட்டுட்டு brown sugar கொடுத்தா it is very healthy. தேன் கொடுத்தா it is more healthy. Ultimately எல்லாத்துலேயுமே it's sugar. See, இப்போ கரண்ட்டாக என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, நம்ம முதல்ல வந்து ஒரு 40-45 இயர்ஸில் பார்த்துட்ருக்கிற நிறையா இல்னஸஸ் வந்து இப்போமே வர ஆரம்பிச்சிது. நம்மளே வந்து சம்டைம்ஸ் நம்ம சைல்டை வந்து ஒரு பெரிய ஈட்டராக வந்து டெவலப் பண்ணுறதுக்கு இன்டைரக்டாக வந்து we contribute. Especially elders in the house, they think a chubby child is going to be a healthy child. Childhood growth நார்மலாக இருக்குது, ஹைட் நார்மலாக இருக்குது, வெயிட் நார்மலாக இருக்குது, டெவலப்மெண்ட் நார்மலாக இருக்குன்னு நீங்கள் சொன்னால் கூட the elders are not convinced. ஹாய், வெல்கம் பேக். நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படிங்கிறது பேசணும்ல. இதில் குழந்தைங்க கிட்ட நம்மளால் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா அப்புறம் என்னங்க, அவங்க லைஃப் முழுக்க செட்டில்டு தான். எங்கே நீங்கள் வந்து அதுக்கு மேலே ஸ்ட்ரகிள் இருக்குது. நம்மலாம் இப்போ இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம குழந்தையா அந்த சேஞ்சஸை பண்ணல. இன்ஃபேக்ட் குழந்தையாக தான் நம்ம சேஞ்சஸே தப்பாக பண்ண ஆரம்பித்தோம். தட்ஸ் வை இப்போ வந்துட்டு ஐயோ எக்ஸசைஸ் பண்ணுறது ஒரு கஷ்டம், இதை சாப்பிடக்கூடாது நான் கஷ்டம், சாக்லேட் சாப்பிடாமல் இருக்கிறது கஷ்டம், இது எல்லாம் கஷ்டம். ஏன்னா நம்ம எப்போ பண்ணணுமோ அப்போ பண்ணல. அட்லீஸ்ட் இந்த ஜெனரேஷனாவது இப்போ பண்ணட்டோமே. ஏன் குழந்தைங்களுக்கு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இம்பார்ட்டண்ட்? இது இப்போ பண்ணால் பிற்காலத்தில் என்னெல்லாம் நம்மளால் தடுக்க முடியும்? வாங்க குழந்தைங்களை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக பேசலாம். அவங்களுக்கு எப்படி இதை இன்கார்பரேட் பண்ணுறோங்கிறதையும் நம்ம டாக்டர் நித்யா ஃப்ராங்க்லின் மேம், சீனியர் பீடியாட்ரிஷியன், அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் மேம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் அக்செப்டிங் தி இன்வைட். அண்ட் டு ஸ்டார்ட் வித், நான் இப்போ சொன்ன மாதிரி தான் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இன் கிட்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட். அதுக்கு முன்னாடி சைல்டுஹுட் ஒபிசிட்டி எவ்வளோ பரவலாக இப்போ நீங்கள் பார்க்குறீங்க? சி, ஆக்சுவலாக வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் அதுதான் வந்து லைக் தட் ஷுட் பி த நார்ம். நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு ஒரு பாசிட்டிவ் இதுவாக நம்ம எடுக்கிறத விட ஐ திங்க் தட் ஷுட் பி த நார்ம். இது இந்த மாதிரி தான் இருக்கணுன்றது. அண்ட் இன்னொன்று ஒபிசிட்டி பற்றி கேட்டிங்கன்னா வந்து இப்போ நாங்கள் நிறைய ஒபீஸ் கிட்ஸ் பார்க்குறோம். முதல்லலாம் வந்து இப்போ நான்லாம் பிஜி படிக்கும்போது பார்த்திங்கன்னா மால் நியூட்ரிஷன்னாலே அது என்ன குறிக்கும் அப்படின்னா வந்து அண்டர் வெயிட் சில்ட்ரன், ப்ரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன் தான். பட் இப்போ வந்து இன்ஃபேக்ட் நம்மளுடைய அர்பன் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதை விட நம்மளோட we see higher percentage of children who are overweight, obese. அதுதான் இட்ஸ் மோர் ப்ரிவலண்ட். ஏன் இந்த ட்ரெண்ட், ஏன் இந்த சேஞ்ச்? ஐ திங்க் எல்லா விஷயம் மாதிரி இதுவும் மல்டி ஃபேக்டோரியல். நிறைய விஷயங்கள் இதுக்கு காரணமாக இருக்கலாம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வந்து நம்மளுடைய ஈட்டிங் ஹேபிட்ஸ் அண்ட் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல். ஸோ நம்மளுடைய ஈட்டிங் ஹேபிட்ஸ் ரொம்பவே மாறி இருக்கு. ப்ளஸ் வந்து ஹார்ட்லி எக்ஸசைஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து குழந்தைங்கிட்ட ரொம்ப கம்மி. இன்ஃபேக்ட் வந்து நம்ம சில சில்ட்ரன் கிட்டலாம் சொல்லும்போது டாக்டர் நான் கேம்லாம் நிறையா விளையாடுறேன், கடைசியில் அவங்க மீன் பண்ணுற கேம்ஸ் வந்து வீடியோ கேம்ஸ். இட்ஸ் நாட் அபவுட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ ஐ திங்க் தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பேரண்ட்ஸோட கான்ட்ரிபியூஷன் இதில் எவ்வளோ நினைக்கிறீங்க? சரி, நம்ம எல்லாத்துக்குமே வந்து பேரண்ட்ஸையும் குறை சொல்ல முடியாது. பட் இப்போ இந்த இருக்கிற அந்த ஃபாஸ்ட் வேர்ல்டில் வந்து மோஸ்ட் ஆஃப் அஸ் ஆர் ஒர்க்கிங். 2 பேர் ஒர்க் பண்ணால் தான் வந்து ஒரு ஃபேமிலியை சஸ்டெயின் பண்ண முடியுது. ஸோ அப்படி இருக்கும்போது வி கோ ஃபார் ஈஸியர் ஆப்ஷன்ஸ். ஸோ லைக் டெய்லி குக் பண்ணுறது வந்து ஹஸ் பிகம் அ லக்ஸரி. ஸோ நம்ம பேக்கேஜ் ஃபுட் வாங்கி ஏதாவது அந்த டைமுக்கு வந்து அந்த சைல்டுடைய ஹங்கருக்கு வந்து நம்ம ஏதாவது நம்ம கொடுக்கறது வந்து ஹெல்த்தியா இல்லையா நம்ம யோசிக்காமல் நம்ம பேட் இன்டென்ஷனோடு பண்ணுறது கிடையாது. பட் ஐ திங்க் that has become easy. ஆமாம், அது அப்படியே has been accepted. லைக் சாயந்தரம் ஸ்கூல்லேருந்து வந்தாங்கன்னா ஒரு பேக்கரியில் வந்து ஒரு க்ரீம் பண்ணோ ஒரு பஃபோ வாங்கி சாப்பிட்றது, இல்லை ஒரு சமோசா வாங்கிட்டு ஒரு ட்ரிங்க் குடிக்கிறது வந்து ரொம்ப அது வந்து நார்மலான ஒரு விஷயமா ஆயிடுச்சு. தட்ஸ் பிகாஸ்
ஃபினான்சஸ் ஆல்சோ. இப்போ நம்மலாம் சின்னதாக இருக்கும்போது வீட்டில் வந்து அம்மா என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்களோ எப்போமாவது தான் வந்து வி யூஸ் டு பை ஃப்ரம் அவுட் சைட். பட் இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஐ டோன்ட் திங்க் தே ஹாவ் தட் crunch. Daily வந்து they can eat out, daily they buy and eat. So easy all accessibility and நம்ம லைக் சின்னதுல வந்து பாத்தீங்கன்னா வெளியில போய் விளையாடுறது வந்து was a very regular thing. ஈவினிங் ஆனா வெளியில தான் விளையாடணும். இப்போ வந்து சேஃப்டி நிறைய இஷ்யூஸ், ஸோ அதனால வந்து பிள்ளைங்க வீட்டை விட்டு வெளியில் போய் விளையாடுறதே வந்து ஹஸ் பிகம் அ லக்ஸரி. தட் இஸ் ஸோ ட்ரூ. அண்ட் நம்ம அதை வந்துட்டு சொல்லும்போது இந்த ஒபிசிட்டினால இப்போது லைக் கரண்ட்டாக குழந்தைங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வருது, இன் ஃப்யூச்சர் என்ன ப்ராப்ளம் வரலாம்? இப்போ கரண்ட்டாக என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, நம்ம முதல்ல வந்து ஒரு 40-45 இயர்ஸில் பார்த்துட்ருக்கிற நிறையா இல்னஸஸ் வந்து இப்போமே வர ஆரம்பிச்சிருது. ஸோ இப்போ ரொம்ப யங் ஏஜில் விசி வந்து சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் வந்து ஹை சுகர்ஸ் விசி லைக் இப்போ டயபெட்டிஸ்னால் வந்து ஒரு டைப் ஆஃப் டயபெட்டிஸ் யங்கர் ஏஜில் வரும், தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் ஜென்ரலாக இந்த அடல்ட் டைப் ஆஃப் டயபெட்டிஸோடைய ஆன்செட்டும் வந்து வெரி யங் ஏஜில் விசி பிபிஸ் அட் வெரி யங் ஏஜ், we see high cholesterol levels at a very young age, so hormonal problems at a very young age. I think நம்ம யூஸ்வலாக இந்த நம்மலாம் ஒரு 50 இயர்ஸ்க்கு மேலே என்னென்ன ப்ராப்ளம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எல்லாமே வந்து at a much younger age we see. I think that is very important. ஓகே, ஸோ இன் தட் கேஸ் நம்ம ஒன்று லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லும்போது ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, ஃபுட்டில் வந்து நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றது ஒன்று, அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம ரெகுலராக சாப்பிட்ற சாப்பாடாக இருக்கட்டும், காய்களாக இருக்கட்டும், பழங்களாக இருக்கட்டும், இது எந்த அளவுக்கு வந்துட்டு இப்போது சேஞ்ச் ஆகிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் வந்து யூட் ஹவ் சீன் ப்ரீவியஸ்லி எப்படி இருந்திருக்கு, அதோட டேஸ்ட்டு உங்களுக்கு எப்படி இருந்திருக்குன்னு தெரியும், அண்ட் ரைட் நவ் ஹவு மச் இட் ஹஸ் சேஞ்ச்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இது எந்த விதத்துலையாவது நம்மளுக்கு பாதிப்பை கொடுக்குதா? 100%. I think that's an important reason. இப்போ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்னால் வந்து இட் யூஸ் டு பி இட்லி, தோசை, பொங்கல், உப்புமா அந்த மாதிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த கிட்ஸ் வந்து ஒரு சாக்கோஸ் சாப்பிட்டுட்டு போகிறது இஸ் த நார்ம். ஸோ சாக்கோஸ் வந்து இஸ் லேடட் வித் சுகர், சாக்கோஸ் ஆகட்டும் எனி கார்ன்ஃப்ளேக்ஸ் ஆர் எனிதிங் லைக் தட். ஒரு விஷயம் வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் இப்படி மாறுறது. இன்னொன்று வந்து நம்ம வாங்குகிற யூஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸ், இப்போது முதல்ல வந்து இந்த லோக்கலி சோர்ஸ் திங்ஸ், சீசனல் திங்ஸ் வந்து யூஸ் டு பிளே அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் நம்மளுடைய இதில். இப்போ வந்து நம்ம என்ன நினைக்கிறோன்னா சம்திங் எக்ஸாட்டிக், சம்திங் காஸ்ட்லி தட் இஸ் கோயிங் டு கிவ் நம்மளுக்கு நிறைய இது கொடுக்க போகுதுன்னு நினச்சிட்டு வி ஆல் கோ ஃபார் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லி பேக்கேஜ் திங்ஸ். நம்மளுடைய ரொட்டீன் திங்ஸை சாப்பிடாம லைக் மக்கனா வாங்கி சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க, நம்மளுடைய லோக்கல் ஃப்ரூட்ஸ், சீசனல் ஃப்ரூட்ஸை சாப்பிடாம ப்ளூபெர்ரி, ஸ்ட்ராபெர்ரி தான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ், இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. ஸோ ஐ திங்க் இது எல்லாமே வந்து இட் ஹஸ் ஸ்டார்டட் கான்ட்ரிபியூட்டிங் டு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் and increase in obesity at a younger age. Okay. And இப்போ நீங்கள் breakfast options ன்னு சொன்னீங்க. Honestly speaking, it is very difficult to make a kid eat idli every day. Yes. என் பையனே வந்து இன்னைக்கு இட்லியா அப்படிங்கிறது மாதிரி மூச்சை காமிச்சிட்டு தான் போவான். பட் வென் வி ஹாவ் டு லைக் லிட்ரலி உட்காந்து ஒரு டாக் மாதிரி கொடுக்கணும், இல்லைடா இதை தான் நீ சாப்பிட்டாகணும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ ஹவு டு வி மேனேஜ் தட்? ஐ திங்க் கொஞ்சம் ஒரு லிட்டில் பிட் ஆஃப் பிளானிங். இப்போ நம்ம அதே இட்லி மாவு வச்சுட்டு வி கேன் மேக் பணியாரம். சி சம்டைம்ஸ் வந்து ஃபுட், த சேம் ஃபுட் கிவன் இன் அ டிஃப்ரெண்ட் லிட்டில் அட்ராக்டிவ் ஃபார்ம் இன் ஸ்மாலர் பைட்ஸ் வந்து தே ஆர் வெரி அட்ராக்டிவ் டு கிட்ஸ். ஸோ நீங்கள் வந்து இட்லியாக கொடுக்காம அதை பணியாரம் மாதிரி ஊற்றி உள்ளுக்குள்ளே ஒரு சீஸோ இல்லை உள்ளுக்குள்ளே நீங்கள் பண்ணுற சட்னியை கூட ஸ்டஃப் பண்ணி ஒரு ஸ்டஃப் பணியாரமாக சாப்பிட்டிங்கன்னா டொப்பு டொப்புன்னு வாயில் போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இட்லி மாதிரி ஒரு தட்டில் உட்காந்து தான் சாப்பிடணுன்னு கிடையாது. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் வி ஹாவ் டு மேக். லைக் அதாவது வந்து ஒரு வீக்குக்கு வந்து நம்ம பிளான் பண்ணி முன்னாடியே லைக் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை லஞ்சுக்கு என்ன பண்ண போகிறோம், ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம பல்காக பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்ப்ரவுட்ஸாக கொடுத்தோம்னா நம்ம பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் ஸ்ப்ரவுட்ஸை டிக்கியாக பண்ணி கொஞ்சம் ஃப்ரீசரில் போட்டுட்டிங்கன்னா டெய்லி ஈவினிங் வந்து 2 இது பண்ணி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி த சேம் திங் இன் அ டிஃப்ரெண்ட் ஃபார்ம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு 5 பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன்ஸ் என்ன சொல்வீங்க? பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன்ஸ் வந்து யூ கேன் மேக் ஹோம்மேட் பீனட் பட்டர் அண்ட் ஸோ வந்து ப்ரெட்டுக்கு வந்து நீங்கள் பீனட் பட்டர் போட்டு கொடுக்கலாம். ஸோ இஃப் யுவர் சைல்ட் டசன்ட் வாண்ட் சுண்டல், அந்த சுண்டலை நீங்கள் ஹும்மஸ் மாதிரி பண்ணி ஒரு சப்பாத்தியில் வந்து ரேப் பண்ணி கொடுக்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த மசாலா தோசை பணியாரம்
பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி சேஞ்சஸ் ஐ திங்க். அதே மாதிரி வந்து சம் சில்ட்ரன் வந்து ஒரு சத்து மாவு கஞ்சி மட்டும் குடிச்சிட்டு போவாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியராக இப்போ ரீசென்ட்லி ஐ ட்ரைட் ஒன் ரெசிபி. இட் ஹேட் நம்ம பொட்டுக்கடலை இஸ் வெரி அண்டர்ரேட்டட். இட் ஹேஸ் வெரி ஹை அமௌண்ட் ஆஃப் குட் குவாலிட்டி ப்ரோட்டீன். ஸோ நம்ம பொட்டுக்கடலை பவுடர் பண்ணிவிட்டு யூ ரோஸ்ட் இட் இன் கீ அண்ட் தென் மில்க் போட்டு அதை வந்து ஒரு திக் ட்ரிங்காக குடிக்கும்போது இன்ஃபேக்ட் அது டேஸ்ட்ஸ் லைக் ஒரு மைசூர் பாக் ஆர் பேசன் லட்டு இன் லிக்விட் ஃபார்ம். ஸோ ஐ திங்க் கொஞ்சம் இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணாலே வந்து வில் பி ஏபிள் டு மேனேஜ். ஸோ இப்போ நம்ம இந்த சைல்ட்ஹுட் ஒபிசிட்டின்னு பேசும்போது இது எந்த அளவுக்கு பசங்களோட இம்யூனிட்டியை கம்மி பண்ணுது? ஒபிசிட்டி வந்து இம்யூனிட்டியை டைரெக்டாக ஒபிசிட்டி வந்து கம்மி பண்ணுறதுன்றதை விட what we eat. So இப்போ வந்து obese children வந்து may not have enough vitamins, minerals from ஏன்னா பிகாஸ் அவங்களுடைய டயட் வந்து வெஜிடபிள்ஸை பேஸ் பண்ணியோ ஃப்ரூட்ஸை பேஸ் பண்ணியோ இருக்க போகிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது they can have vitamin D deficiency, they can have iron deficiency, all these இந்த micronutrient deficiencies இதெல்லாம் வந்து இன்டைரக்டாக அவங்க இம்யூனிட்டியை வந்து குறைக்கும். And then வந்து ஒபீஸாக இருக்கிற children will be more prone for respiratory infections. அடுத்த விஷயம் வந்து நம்ம நிறைய இந்த மாதிரி வெளியிலலாம் சாப்பிடும்போது ஃபுட்போன் இன்ஃபெக்ஷன்ஸ் லைக் டைஃபாய்டு இல்லைனா டயரியா, கேஸ்ட்ரோஎன்ட்ரைட்டிஸ், லெப்டோஸ்பைரோசிஸ் இதெல்லாம் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இட் மே நாட் பி டைரக்ட்லி இன்வால்வ் பட் இந்த மாதிரி இன்டைரக்ட்லி இட்ஸ் ஆல் கனெக்டட் வித் ஒபிசிட்டி. நம்ம ஒபிசிட்டி அப்படின்னு பேசும்போது there is always two extremes. ஒரு குழந்தை வந்து ப்ராபப்ளி கொஞ்சம் சப்பி சைடில் இருக்கலாம் பட் ஹெல்த்தியாக தான் சாப்பிட்ருப்பாங்க பட் ஸ்டில் லிட்டில் ஆன் தி ஒபீஸ் சைட். அதே மாதிரி அன்ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஒபீஸ் ஆகிற ஒரு பக்கம். இப்போ இந்த ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஒபீஸ் ஆகிற கிட்ட இருக்காங்கல்ல இவங்களுக்கு வந்து நம்ம வந்து when we go address ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸோட அக்செப்டன்ஸுமே அங்கே ரொம்ப கம்மி ஆகிடும். இல்லை என் குழந்தை ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்றான் அப்போ அதை வந்து நம்ம கவலைப்படணும் அதை பற்றி. இல்லை திஸ் இஸ் ஓகே அவங்க ஹெல்த்தியாக சாப்பிட்றாங்கன்னா விட்டுருங்க இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு இருக்கணும். அதாவது வந்து என்னென்னா அவங்க ஹெல்த்தியாக சாப்பிட்டாலும் ஓவர் ஈட் பண்ணக்கூடாது. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா வந்து சில்ட்ரனுக்கு ஃபீட் பண்ணும்போது ஒரு பெரிய கிண்ணம் ஃபுல்லாக வந்து குழந்தை வந்து சாதம் சாப்பிடணும், இவ்வளோ பெரிய கிண்ணம் சாப்பிட்டாதான் அது குழந்தை நைட்டு சாப்பிட்டாதான் குழந்தைக்கு தூக்கம் வரும், இல்லைன்னா பசியில் குழந்தைக்கு தூக்கம் வராது. ஸோ நம்மளே வந்து ஆக்சுவலாக வந்து சம்டைம்ஸ் நம்ம சைல்டை வந்து ஒரு பெரிய ஈட்டராக வந்து டெவலப் பண்ணுறதுக்கு இன்டைரக்டாக வந்து வி கான்ட்ரிபியூட். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் ஸோ எப்படி சைல்டு வந்து என்ன சாப்பிட்டு ஒபீஸாக இருந்தாலும் வில் ஹாவ் டு பிளாட் த ஹைட் வெயிட் அண்ட் எவ்ரி திங். ஸோ அது வந்து அப்நார்மல் ரேஞ்சில் இருந்ததுன்னா ஹெல்த்தியாக சாப்பிட்டாலும் அந்த சைல்டை வந்து நம்ம வில் ஹாவ் டு அட்வைஸ் அனாவசியமாக வந்து ஓவர் ஈட் பண்ண விடக்கூடாது. ப்ளஸ் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதை வந்து நம்ம எப்படி இருந்தாலும் பட் அட் த சேம் டைம் சம்டைம்ஸ் நம்மளுக்கு அந்த ஃபெமிலியல் ஜெனட்டிக்காக எல்லா பிள்ளைங்களுக்கும் வந்து ஒரு சப்பி சீக் இருக்காது. சம்டைம்ஸ் வந்து ஈவன் சில்ட்ரன் ஹூ ஹாவ் அ நார்மல் வெயிட் கேன் ஹாவ் கொஞ்சம் ஒரு சப்பி சீக் ஒரு ப்ராட் ஃபேஸ் தட் குட் பி ஃபெமிலியல் ஆல்சோ. ஸோ சப்பியாக இருக்கிறது வந்து தப்பு கிடையாது பட் ஓவரால் வெயிட்டு ஹைட்டு எல்லாமே என்ன லெவலில் இருக்குன்றதை பார்த்து ஐ திங்க் வி ஹாவ் டு டிசைட். அண்ட் அதே மாதிரி ஆன் த கான்ட்ரரி ரொம்ப ஒல்லியாக இருக்கிற குழந்தைங்களை வந்துட்டு எதுவுமே சாப்பிட்றதே இல்லையா, சாப்பாடே கொடுக்குறது இல்லையான்ட்டு அம்மாவுக்கு ஒரு 4 திட்டு வரும். போகிற வரவங்க எல்லாம் வந்து அம்மாவை வந்துட்டு கை காமிச்சு விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் அகெயின் தட் கிட் குட் பி ஜஸ்ட் வெரி ஹெல்த்தி. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கிட்ஸ் ஒரு அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு முக்கியமாக அம்மாங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருக்க அப்பாங்களுக்கு வாட் வுட் யூ சே? ஃபர்ஸ்ட் வந்து ஐ வுட் plot their height, weight and their growth over a period of time in a chart. Okay. Sometimes நம்மளுக்கு வந்து ரொம்ப அண்டர் வெயிட்டாக இருக்கிற குழந்தை மேபி இந்த நார்மல் ரேஞ்ச்னுடைய லோவர் சைடில் இருக்கலாம். ஸோ நம்ம எதோட கம்பேர் பண்ணுறோம் இப்போது சில ஃபேமிலிஸில் என்னென்னா எல்லா பேபிஸுமே கொஞ்சம் வெல் பில்ட்டாக இருந்ததுன்னா ஒரு நார்மல் பில்ட் இருக்கிற பேபி வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கும். அதே மாதிரி யங்கர் ஏஜ் குரூப்பில் பார்த்தீங்கன்னா நிறையா எஸ்பெஷலி எல்டர்ஸ் இன் த ஹவுஸ் தே திங்க் அ சப்பி சைல்டு இஸ் கோயிங் டு பி அ ஹெல்த்தி சைல்டு. ஸோ சைல்டு வந்து நீங்கள் என்ன தான் வந்து சைல்டுடைய க்ரோத் நார்மலாக இருக்குது, ஹைட் நார்மலாக இருக்குது, வெயிட் நார்மலாக இருக்குது, டெவலப்மெண்ட் நார்மலாக இருக்குதுன்னு நீங்கள் சொன்னால் கூட த எல்டர்ஸ் ஆர் நாட் கன்வின்ஸ்ட். ஸோ தே திங்க் ஐதர் த மதர் இஸ் நாட் ஃபீடிங் வெல் ஆர் வந்து ஃபுட்டு ஒழுங்காக கொடுக்கறது இல்லை. ஸோ அது வந்து ஐ திங்க் வந்து இட் இஸ் நாட் ஓன்லி வித் த பேரண்ட்ஸ். நம்ம அந்த அம்மாவை மட்டும்
கன்வின்ஸ் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. பிகாஸ் அம்மா கன்வின்ஸ்டாக தான் இருப்பாங்க. பிகாஸ் அம்மா knows what the she child is giving. and whether the child is healthy and everything. So இது வந்து நம்ம ஒரு ஃபேமிலியாக வந்து we may have to counsel and change their idea and perception that this is also healthy. லைக் சப்பியாக இருந்தால் தான் ஹெல்த்தின்னு கிடையாது. பட் ஜெனுவன்லி இஃப் த சைல்ட் இஸ் அண்டர் வெயிட் இல்லைன்னா வந்து அது க்ரோத் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா we seriously give them a proper diet advice. லைக் எப்படி ஒரு ஹை ப்ரோட்டீன் டயட் கொடுக்குறது. இல்லை சில பிள்ளைங்க வந்து லைக் எல்லா பிள்ளைங்களும் 2 இட்லி சாப்பிட மாட்டாங்க. ஒரு இட்லி தான் சாப்பிட்ற பிள்ளைக்கும் நம்ம அந்த கேலரியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எப்படி வந்து கேலரியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டிப்ஸ் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து ஐ திங்க் we have to counsel. And when we talk about food, sugar less, sugar no, இது ஒரு பெரிய ஃபைட். ஐ திங்க் எல்லாருமே வந்துட்டு there is still a lot of fight going on. சுகரே சாப்பிட வேணாம்னு சொன்னாலுமே ஏன் அப்படிங்கிறாங்க, சுகர் சாப்பிடுங்கன்னு சொன்னாலும் ஏன் அப்படிங்கிறாங்க. ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சுகர் ஃபார் அ கிட் ஆன் டே டு டே பேசிஸ் இஸ் ஓகே? See, I don't think there's any particular thing. Limit. But என்னன்னா anything is moderation is good. And the more you say no for something, அந்த curiosity increase ஆகும். தெரியாமல் வந்து அந்த குழந்தைக்கு வந்து அந்த கிரேவிங்ஸ் வரும். ஸோ வந்து லைக் ஆடடாக சுகர் நம்ம எல்லாமே இப்போ பிரேக்ஃபாஸ்ட்னால் வந்து எல்லாமே சுகரியா நீங்கள் ஜாமோட தான் கொடுக்கணும், இல்லை ஒரு பீனட் பட்டரோட தான் கொடுக்கணும். அந்த மாதிரி அன்வான்ட் சுகர்ஸ் வந்து we can definitely cut it consciously. And then once in a while desserts the child can indulge. So அந்த மாதிரி ஸோ டெய்லி இவ்வளோ சுகர் கொடுக்கணும். இப்போ பால்னா வந்து நிறைய பேர் வந்து பால்னா அது சுகர் போட்டு தான் குடிக்கணும். நிறைய பேர் தோசைனா அதுக்கு சக்கரை வச்சு இல்லை தேன் வச்சு. And people also think white sugar விட்டுட்டு brown sugar கொடுத்தா it is very healthy. தேன் கொடுத்தா it is more healthy. கொடுத்தா healthy. Date powder போட்டா ultimately எல்லாத்துலேயுமே it's sugar. Maybe natural, maybe colored, but end வந்து it's all sugars. So sugar in any form should be limited. ஓகே. அண்ட் வென் வி டாக் அபவுட் திஸ் சைல்டுஹுட் ஒபிசிட்டியாக இருக்கட்டும், இல்லைனா வந்து குழந்தைங்க வந்து ஒல்லியாக இருக்கிறவங்களா இருக்கட்டும், இது போய் அந்த குழந்தைக்கு போய் சேர்றது எந்த அளவுக்கு சைக்காலஜிக்கலாக அந்த குழந்தைய அஃபெக்ட் பண்ணுது? பிகாஸ் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் வெரி ஈஸி டு புட் ஃபார்வர்ட் டு கிட்ஸ் ரைட் நவ். இன்னும் இந்த ஸ்டேஜ் வேர் தெர் இஸ் லாட் ஆஃப் அவேர்னஸ் ஃபார் த கிட்ஸ் த்ரூ சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும். சோஷியல் மீடியாவே காமிக்கல, நம்ம காமிக்கலன்னா கூட ஸ்கூல்ல இருந்து போய் அதை தான் பேசிட்டு வர போகிறாங்க எண்ட் ஆஃப் த டே. ஸோ சம்ஹவ் தே ஆர் கெட்டிங் டு ஹியர் திஸ். How do we tell the kid, see, this is not how you're supposed to be, without affecting the psychology of the kid? See, I think we should live by example. Like we should inspire our children. And இன்னொன்று வந்து like even if they get the idea from peers or social, we should be very supportive for our kid. So that வந்து the child becomes comfortable in its own skin. இது கலராக இருக்கலாம், இது வெயிட்டாக இருக்கலாம், அண்டர் வெயிட்டாக இருக்கலாம், எதுனாலுமே வந்து பிகாஸ் ஒன்ஸ் வந்து அந்த ஸ்ட்ரெஸ் அந்த குழந்தைக்குள்ளே போன பிறகு அந்த குழந்தை இஸ் கோயிங் டு பிகம் வித்ட்ரான். த குழந்தை வில் கோ இன் டு அ ஷெல். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா வந்து ஃபர்ஸ்ட் வித்ட்ரா ஆகும். அதுக்கப்புறம் வந்து தெர் வில் பி பிஞ்ச் ஈட்டிங் டு சாட்டிஸ்ஃபை தெம்செல்ஸ். அப்புறம் சாப்பிட்ட பிறகு they will feel very bad that they have had it, then they would want to vomit அந்த மாதிரி. So all these things, bulimia, anorexia, எல்லாமே வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. And the other thing is இது இப்படியே வந்து when they start thinking about themselves, they lack self-confidence. So and the self-confidence வந்து is not only for their body image, அது வந்து it is going to change their personality. Overall வந்து they are going to be very conscious about themselves, very underconfident. So like லைஃப்பில் அவங்க எவ்வளோ அச்சீவ் பண்ணுறாங்கன்றத கூட வந்து அது இது பண்ணுறதுக்கு அஃபெக்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த க்ரோயிங் இயர்ஸ்லேயே வந்து we should make the child understand that everyone is different. லைக் இதுதான் நார்ம். லைக் சொசைட்டியில் வந்து இந்த கலர் இருந்தால் தான் அழகு, இல்லை இந்த மாதிரி ஒரு பாடி இமேஜ் இருந்தால் தான் யூ ஆர் கன்சிடர்ட் பியூட்டிஃபுல் அப்படின்றது கிடையாது. அப்படின்றது வந்து ஐ திங்க் we should live by example, try to tell it in an indirect way to the child and see to that the child is very comfortable with himself or herself. Yeah, that's actually very true. Even when we talk at home, like conversation போயிட்டு இருக்கும்போது திடீர்னு யாராவது வந்துட்டு இவங்க கொஞ்சம் குண்டா இருக்கிறாங்கல்ல அவங்க அப்படின்னு சொன்னா my son comes and asks me, ஏன் அவங்கள குண்டா இருக்காங்கன்னு நீங்க அட்ரஸ் பண்றீங்க? அப்படியே
சொல்ல வேணான்னு பார்க்குற அடிச்ச மாதிரி இருக்கும் எதையும் வச்சு. வெரி ட்ரூ வெரி ட்ரூ. நம்ம ஒருத்தங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே அவங்களுடைய பாடி ஃபீச்சர்ஸ் வந்து ஐ திங்க் இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி we have to consciously overcome it. ஏன்னா நம்மளுக்கு நம்ம பேரண்ட்ஸ் பேசுறத கேட்டு நம்ம வளர்ந்துட்டோம். அது வந்து it was normal for us. அது என்ன பெருசா எஃபெக்ட் பண்ணல, அப்படிதான் நம்ம பேசணும். பட் இப்போ everything கொஞ்சம் பார்த்து because they come and question us, why are you addressing them, they have a name, address them by the name. Why are you addressing them by their looks அப்படினு கேக்கும்போது yes, I think the change has to come from us. That is so true. So நம்ம psychology அப்படினு பேசும்போது like இப்போலாம் when we were teens there was only one terminology called as teen or adolescent. Now there is something called as tweens. இது எங்க ஃபிட் ஆகுறாங்கன்னு எனக்கு தெரியல, இது எங்கடா வரும் tween அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. So ஐ திங்க் நம்ம எப்படி இப்போ ப்ரீமெச்சுவராக ஏஜ் ஆகுறோம் அப்படின்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி அவங்களோட மெச்சூரிட்டியும் ரொம்ப ப்ரீமெச்சுவராகவே கண்டிப்பாக இருக்குது. இட்ஸ் நாட் அந்த ஏஜில் அந்த மெச்சூரிட்டி இருக்கணும்னு இல்லை. They know everything. They know everything. What we all knew at 17, 18 years. Yeah, exactly. So what are the red flags that parents should watch out? See, ஒன்று வந்து நார்மலாக ஒரு வெல் பிஹேவ்டு ஒரு ஹாப்பி சைல்டு இஸ் பிகமிங் வித்ட்ரான். ஒரு லைக் இது வந்து ஐ திங்க் சம்மன் ஹூ இஸ் இன் க்ளோஸ் கான்டாக்ட் வித் அ சைல்டு தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ வந்து நல்ல ஹாப்பியாக சியர்ஃபுல்லாக ஒரு கேர்ஃப்ரீயாக இருந்த சைல்டு வந்து சடனாக becoming withdrawn. நல்ல ஆக்டிவிட்டீஸ்லையோ இல்லை ஹோம் ஆக்டிவிட்டீஸ்லையோ இல்லை ஃபேமிலியோடையோ வந்து நாட் வாண்டிங் டு ஸ்பெண்ட் டைம், wants to spend time alone. இல்லை வந்து starts losing weight ஒரு unexplained or சடனாக வந்து the child stops talking இல்லை anything like ஸ்கூலில் வந்து ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸ் ஒரு unexplained கம்மியாகுது. ஸோ இந்த மாதிரி எது இருக்குது அப்படின்றது ஐ திங்க் we should be on a conscious lookout for that. Because children go through and ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம் வந்து நம்ம வந்து லைக் இப்போ ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாவுக்கு ரெஸ்பெக்ட் வாஸ் மோர் தென் லவ் அண்ட் எவ்ரி திங். பட் இப்போ இருக்கிற பிள்ளைங்க வந்து தே வாண்ட் டு பி ட்ரீட்டட் அஸ் பியர்ஸ். லைக் நீங்கள் வந்து எந்த டிசிஷன் வீட்டில் எடுத்தாலும் தே வாண்ட் டு பி இன்வால்வ்ட், தே வாண்ட் டு பி இன்வால்வ். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ஐ திங்க் we should give them that comfort level where they can tell us anything. லைக் அதாவது நம்ம அவங்கள ஜட்ஜ் பண்ணுவோம் அப்படின்ற அந்த பயம் இருக்கக்கூடாது. இட் கேன் பி எனி திங் அட் ஆல். சைல்ட் ஷுட் ஹாவ் த ஃபீலிங் லைக் என்ன ப்ராப்ளம்னாலும் ஐ கேன் டாக் இட் அவுட் அண்ட் ஃபைண்ட் அ சொல்யூஷன் டுகெதர் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸை நம்ம சைல்டுக்கு கொடுத்து அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம சைல்டோட டெவலப் பண்ணோம்னா ஐ திங்க் வி வில் பி த ஃபர்ஸ்ட் பர்சன் த சைல்ட் வாண்ட்ஸ் டு கான்டாக்ட். ஸோ ஈவன் இந்த மாதிரி வந்து ஈவன் இஃப் த சைல்டு இஸ் புல்லிட் அட் ஸ்கூல் ஏதாவது இருந்ததுன்னா கூட they will come and tell it out to us. இல்லை நம்மளும் வந்து அதை குத்தி காட்டுவோம்னு நினச்சாதான் the child will start hiding it from us. True, so true, I think true. that is important. Okay. And again coming back to the food part, நம்மளுக்கு வந்து ஒரு குழந்தைக்கு இது எல்லாம் on regular basis அவங்க மானிட்டர் பண்ணணும் அப்படின்னா on day to day basis when they plan the meal என்னெல்லாம் அந்த மீலில் வந்து அவங்க மானிட்டர் பண்ணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் கேலரியாக இருக்கட்டும் ப்ரோட்டீனாக இருக்கட்டும், ஹவு ஷுட் தே மானிட்டர் அண்ட் ஹவு மச் இஸ் இட் ரெக்வயர்ட்? ஆக்சுவலாக வந்து நம்ம கேலரி ப்ரோட்டீன் அந்த மாதிரி யோசிக்கிறத விட டெஃபினட்டாக டெய்லி வந்து சைல்டுக்கு வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இருக்க போது ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும், 3-4 portions of fruits and vegetables இருக்கணும். That is more important. ஸோ நம்ம அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணணும். ஏன்னா குழந்தைக்கு வேண்டிய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ஆகட்டும், விட்டமின்ஸ் ஆகட்டும், மினரல்ஸ் ஆகட்டும் இந்த வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸில் இருந்து தான் கிடைக்க போகுது. ஸோ அதுதான் வந்து நிறைய பிள்ளைங்க வந்து லேக் பண்ணுறது, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிடாமல் இருக்கிறது. அண்ட் இன்னொன்று வந்து ஐ திங்க் அஸ் பேரண்ட்ஸ் வி ஷுட் பி ஃப்ளெக்சிபிள். லைக் அதாவது நம்ம சைல்டு வந்து இதை தான் சாப்பிடணும் அப்படின்றது கிடையாது. இட் கேன் ஹாவ் கார்போஹைட்ரேட் இன் எனி ஃபார்ம், இட் கேன் ஹாவ் ப்ரோட்டீன் இன் எனி ஃபார்ம். லைக் நம்ம நினைக்கிறதும் நம்ம செய்கிறது தான் சாப்பிட்றது இல்லாமல் அதை ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபார்மில் கூட கொடுக்கலாம் அப்படின்றது as parents I think we should make a change. Like நம்ம ஓவராலாக வந்து லைக் பாஸ்தா, நூடுல்ஸ், பீட்சா இதெல்லாம் அன்ஹெல்த்தி அந்த மாதிரியும் சொல்ல முடியாது. யூ கேன் மேக் ஹெல்த்தி சேஞ்சஸ் டு எவ்ரி திங். ஸோ அந்த மாதிரி பண்ணி யூ கேன் ஆல்வேஸ் கிவ். பட் ஒன் திங் யூ ஹாவ் டு என்ஷூர் இஸ் கண்டிப்பாக வந்து வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஒரு குட் ப்ரோட்டீன் சோர்ஸ் இது வந்து டயட்டில் நம்ம சைல்டுக்கு வந்து ஆன் அ டெய்லி பேசிஸ்
இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ நம்ம ஃபுட் அப்படின்னு சொல்லும்போது there are picky eaters. I think every one of us are like that ன்னு நினைக்கிறேன். I can't say குழந்தைங்களை picky eaters லேபிள் பண்ணுறது I'm not okay with it. Even like I feel, see, every child நம்ம breastfeedல இருந்து when we change them to our home diet, I feel every child is ready to eat and explore the world. As parents வந்து we become picky choosers. அதாவது வந்து நம்ம வந்து like it's not to blame the mother, but like அது வந்து நம்ம ரொம்ப சீரியஸாக அனலைஸ் பண்ணோம்னா, நம்ம கஞ்சி ஆரம்பிக்க சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், ரைஸ் கஞ்சி ஆரம்பிக்க சொன்னோம்னா we continue to give the same thing. அதே ராகி கொடுத்தோம்னா டெய்லி ராகி, இட்லி அதே தண்ணி தொட்டு இட்லி will be there on a daily basis. So child வந்து can always கொஞ்ச நாள் கழிச்சு the child is going to feel bored of that food. ஸோ போர் அடித்த உடனே சைல்டு வந்து வாயை மூடிக்கும், இஸ் கோயிங் டு ரெஃப்யூஸ் ஃபீட். ஸோ அதுதான் வந்து அப்படியே கொஞ்ச நாள் போக போக இட் பிகம்ஸ் பிக்கி ஈட்டிங். லைக் ஸோ அதனால வந்து எந்தெந்த டைமில் எதை இன்ட்ரடியூஸ் பண்ணணுமோ ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் வி ஸ்டார்ட் இன்ட்ரடியூசிங். ஸோ யூ ஸ்டார்ட் வித் கஞ்சினா கொஞ்ச நாள் போக போக யூ இன்க்ரீஸ் த டெக்ஸ்சர். And if you are giving rice kanji, then change to ragi kanji, then start idli, pongal, daily. Like there should be some variety. Like child வந்து 7 months இருந்தா கூட the child is developing its taste buds. So அதனால வந்து we should offer the child something which has variety in terms of color, texture, taste. எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சமாவது வந்து the child should have varieties. I think அந்த மாதிரி நம்ம சின்னதுலேருந்து பழக்கணும்னா பிக்கி ஈட்டர்ஸாக வராமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்த ரொம்ப லைக் விஷயம் வந்து எப்போதுமே வந்து நம்ம ஃபுட் கொடுக்கும்போது வந்து லைக் உங்கள் சைல்டு வந்து பிக்கி ஈட்டர்னு நீங்கள் நினைக்கிறீங்க, உங்கள் சைல்டு வந்து ஒரு 10-11 months ஆகுது, இப்போவும் வந்து அதே பருப்பு சாதம், அதே தயிர் சாதம் இந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்ருக்காங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்தந்த ஏஜில் இப்போ வந்து 9 months பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு பின்சர் கிராஸ்ப் வந்துடும். அதே மாதிரி வந்து ஹேண்ட் மவுத் கோஆர்டினேஷன் நல்லாயிருக்கும். ஸோ யூ கேன் ஸ்டார்ட் கிவிங் த சைல்ட் சம் ஃபிங்கர் ஃபுட். அண்ட் ஃபிங்கர் ஃபுட் கொடுக்கும்போது சம்திங் விச் இஸ் சாஃப்ட், விச் இஸ் ட்ரை, டசன்ட் dirty the child's hands. ஸோ அந்த மாதிரி வந்து யூ ஸ்டார்ட் கிவிங் ஃபிங்கர் ஃபுட். அண்ட் நீங்களும் வந்து யூ லிவ் பை எக்ஸாம்பிள் ஹியர் ஆல்சோ. வென் யூ ஆல் ஈட், குழந்தையும் உங்கள் பக்கத்தில் உட்காந்து ஒரு ஃபேமிலி பாட் ஃபீடிங் மாதிரி let the child sit and have. Keep small bits for the child. Let the child start eating by itself. அண்ட் நம்ம பிளேட்டை பார்க்கும்போது ஓகே இதெல்லாம் சாப்பிடணும் போல் இருக்குது. அப்போ தான் வந்து குழந்தைக்கு தெரியும், ஓகே சாப்பாடுனா வந்து ஒரு வெஜிடபிள் இருக்கும், ஒரு சாம்பார் இருக்கும், ஒரு ரசம் இருக்கும். அது வந்து நம்மளை பார்த்து தான் the child has to learn. ஸோ ஐ திங்க் வந்து தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ பிக்கி ஈட்டிங் சைல்டு. ஓகே, ஸோ பேசிக்லி நம்ம தான் பிக்கி ஈட்டர்ஸோ அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு பண்ணிக்க முடியாது. பட் ஐ திங்க் நம்மளும் அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி குழந்தை எல்லாம் மொத்தத்தில் கடைசியில் இட் பிகம்ஸ் பிக்கி ஈட்டிங். Now this is a season for flu-னே சொல்லலாம், upcoming season. Yes. ஸோ ஃப்ளூ சீசனில் நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயங்களோ, குழந்தைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய சில ஹைஜீன் ப்ராக்டிசஸ் என்னென்ன? ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நம்ம ஆஸ் பேரண்ட்ஸ் வந்து நம்ம சைல்டுக்கு வந்து காஃப் கோல்ட் ஃபீவர் இருந்ததுன்னா ஐ திங்க் வி ஷுட் அவாய்ட் சென்டிங் த சைல்டு டு ஸ்கூல். ஸ்கூலுக்கு வந்து நம்ம வேலைக்கு போகணும். ஸோ அதனால வந்து நம்மளுக்கு வந்து பிளே வைக்கிறது கஷ்டம். ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் ஆனால் என்ன ஆகுதுன்னா குழந்தைய நம்ம அனுப்பும்போது the child is going to spread. ஸோ அடுத்த விஷயம் வந்து லைக் நம்ம வந்து அந்த ஹேங்கியில் பிடிச்சி நம்ம வச்சுக்கக்கூடாது. லைக் ஈவன் இஃப் த சைல்ட் ஹேஸ் அ ரன்னி நோஸ். ஸோ வந்து ஒரு டிஷ்யூ கொடுத்து அதை ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு the child should learn how to do it. அதுக்கப்புறம் அடிக்கடி வந்து ஹேண்ட் வாஷிங். ஏன்னா லைக் சளியோட ஒரு சைல்டு வந்து மூக்கை தொட்டிருக்கலாம், எங்கேயாவது தொட்டிருக்கலாம். ஸோ அதனால வந்து குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனேவும் சரி இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் we should advise them to clean their hands, hand wash. அடுத்த இம்பார்ட்டன்ட் வந்து நம்மளுடைய இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறது. ஸோ த சைல்ட் ஷுட் ஹாவ் நல்ல இம்யூனிட்டி. ஸோ யூ ஹாவ் டு கிவ் யுவர் சைல்டு அ ஹெல்த்தி டயட், ஹை ப்ரோட்டீன் டயட், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி. அடுத்த இம்பார்ட்டன்ட் விஷயம் ஃப்ளூ வேக்சினேஷன் ஆல்சோ ப்ரிவென்ட்ஸ் இன்ஃபெக்ஷன். ஸோ எவ்ரி கிட் should get flu vaccination சொல்வீங்களா? It's better every child gets. Okay. But at least
children who are at high risk. அதாவது வந்து சப்போஸ் அண்டர் நரிஷ் சைல்டு, இல்லை அந்த சைல்டு வந்து ப்ரோன் ஃபார் இன்ஃபெக்ஷன், the child has childhood wheeze, இல்லை child has heart disease, இந்த மாதிரி வேர் வந்து the flu can become a little complicated thing, அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து I think we have to advise a flu vaccination. Okay. And again, foodல வந்து நம்ம என்னெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் during this season to improve the immunity? See, immunity-க்கு வந்து it is going to be a high protein diet with plenty of vegetables and fruits. And நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ இந்த ஃப்ளூ சீசனில் வந்து நம்ம வந்து குளிர்ச்சியான ஃப்ரூட்ஸ் கொடுக்கக்கூடாது, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் கொடுக்கக்கூடாது, புளிப்பு இருக்கிற ஃப்ரூட்ஸ் கொடுக்கக்கூடாது. பட் அது வந்து டோட்டலி ராங். சில சில்ட்ரனுக்கு, சில வீஸ் இருக்கிற சில்ட்ரனுக்கு they can be allergic to some fruits. ஸோ ஒரு சைல்டு வந்து பர்டிகுலர்லி அலர்ஜிக் டு சம்திங்னா அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். பட் ஜென்ரலாக வாழைப்பழம் கொடுத்தா சளி பிடிக்கும், ஆரஞ்சு கொடுத்தா சளி பிடிக்கும், சீத்தாப்பழம் கொடுத்தா சளி பிடிக்கும். ஸோ அது வந்து ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் ட்ரூ. ஸோ த சைல்ட் கேன் ஹாவ் எனி சீசனல் ஃப்ரூட்ஸ். அப்படி இல்லைன்னா எதுக்கு அந்த சீசனில் அந்த ஃப்ரூட்ஸ் வருது, நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னா. So all kind of fruits and vegetables has to be included. Along with a good protein source. Okay. So இப்போ ஒரு quick rapid fire ma'am. Okay. Is protein powder safe for teenagers? It is safe, but it's always better you check with your doctor and have it. Don't overdo it. Okay. Drinking coffee stunts your growth. Fact or myth? Myth. We ask them to avoid coffee for multiple other reasons, but not for stunting growth. Okay. Is intermittent fasting safe for teenagers? No. Not safe. Not safe. Okay. You're not trying this. Simple tip to break a teen screen time addiction. I think you have to live by example. You don't watch. Yeah. இது நமக்கு தான் அப்ப. Okay. Secret to turn any food into tastier one. See, I think the secret is not to turn any food into a tastier one with salt, sugar, because the addition of salt and sugar is going to make everything tasty. இப்போ நம்மளுக்கு ஒரு கட்லெட் வந்து கொடுக்குறாங்க, அந்த கட்லெட் வந்து டேஸ்டே இல்லைன்னா கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சாஸ் போட்டோம்னா வந்து it becomes very tasty. So it comes with too much of salt, sugar. அதே மாதிரி தான் மேயோ, நம்ம ஒரு சின்ன இது சாப்பிட்றதுக்கு we can have 1 packet of mayo. So I think you shouldn't make it unnecessarily tasty. Okay, eat it raw with the same taste. Yeah. Beginning. Okay. அப்படி கிடையாது, but we can make it tasty, but not do all this. Not with salt and sugar. Okay. Pizza or pasta, which is healthier? I think both are healthy in moderation and done correctly. Okay, done. One ingredient every teen should eat daily. I think balanced diet. Balanced diet is very important. One that is அப்படியெல்லாம் கிடையாது. Worst breakfast choice for kids? Worst breakfast choice. Now, first, avoiding breakfast is a very bad choice. And then going in for options like baked products, like in the cinnamon buns or confectionery, ABC. Avoiding breakfast, bakeries and confectionaries. Okay. Those are, I think, the worst breakfast options. Okay. Sleep or exercise, which is more important for teens? Both are equally important. Very important. Okay. One bad habit teen needs to drop immediately. Seeing the phone too much. So the phone has to be dropped. That's the most difficult part, I think. Yeah. As parents, once we drop it and we pick books, they will I think the child too. Also will pick it up. The most overrated and underrated healthy food? I think yogurt, smoothies. Overrated. They are very overrated. They have lots of sugar. Like நம்ம தயிரை விட I don't think they have anything extra. So all those and the granola and all these things and the protein bars. I think these are overrated. Underrated, I think the local seasonal fruits are underrated. Nobody wants to eat a papaya. Nobody wants to eat a sitapalam. Like everyone wants to. So everyone wants to have exotic fruits. I think those are very underrated, and our pottukadalai also is very underrated. Yeah. Okay. And when I talk about healthy, in the question நான் உங்களை கண்டிப்பா கேட்டே ஆகணும், because நீங்க you're a master chef too. So healthy is expensive? Definitely not. Definitely not. Somewhere portrayed that. See, அது என்னாச்சுன்னா, because இப்போ இந்த ஜங்க் ஃபுட் இதெல்லாம் நிறைய இருக்கிறப்போ, so people think something which is costly is going to be very good.
ஸோ அதனால வந்து ஆர்கானிக்னா வந்து விலை ஜாஸ்தி இருக்கணும், ஹெல்த்தினா விலை ஜாஸ்தி இருக்கணும்னு ஐ திங்க் பீப்புள் ஹவ் ஆல்சோ கம் டு அ மைண்ட் செட். அண்ட் பிகாஸ் வந்து டேக்கர்ஸ் ஆல்சோ ஆர் நாட் மச் ஃபார் திஸ் ஒன், லைக் ஜங்க் ஃபுட்டோ இதுக்கெல்லாம் இருக்கிற அளவுக்கு டேக்கர்ஸ் இல்லை. ஸோ அதனால வந்து ஐ திங்க் த ஹெல்த்தி ஃபுட் சீம்ஸ் டு பி அ லிட்டில் காஸ்ட்லி, பட் தட் இஸ் when we do it at home, I don't think it is not expensive. Thank you ma'am, thank you so much for so much of inputs, especially kids க்கு அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வந்துட்டு எங்க இருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கு. And as you said, I always feel as parents we are the models. They just definitely do what we do. So they are a mirror for us. It should start with us. Definitely. Like அதாவது வந்து இப்போ நம்ம சோஷியல் மீடியாவில் ஃபோன் பற்றி பேசும்போது கூட என்னென்னு சொன்னால், அந்த சோஷியல் மீடியாவை வந்து children should stop seeing it as a mirror. It doesn't reflect us. So like that is also வந்து the person in that வந்து wants to like is portraying what they want to portray. ஸோ நம்ம வந்து லைக் அதில் அழகாக இருக்காங்க, அதில் இது பண்ணுறதுனால நம்மளும் அதே மாதிரி இருக்கணும்னு ஐ டோன்ட் திங்க் we can expect. We cannot expect. Let's be us. Yes. And be in your own skin. Yes. That's it. We should be comfortable with our own skin. Yes, and accept ourselves as we are. Yes. Thank you ma'am. Thank you so much. Thank you.